அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 ஜிகே ஃபுல் ரிவிஷனாக தினமும் 150 கேள்விகள் பார்த்து வரோம். இன்று டே 8ல் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். அரசின் வருமானம் கீழ்கண்டவற்றுள் எதனை சார்ந்து உள்ளது? ஒரு அரசோட வருமானம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் ஆப்ஷனில் நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. அரசின் வருமானம் நேர்முக மற்றும் மறைமுக வரியை சார்ந்துள்ளது. லக்னோ ஒப்பந்தத்தின் போது இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? லக்னோ ஒப்பந்தத்தின் போது இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக். இவர்கள் இருவரும் என்பது சரியான விடை. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷனில் 1688ஆம் ஆண்டு. உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை நடத்துவது எந்த அமைப்பு? உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை நடத்துவது ஆப்ஷனில் பாருங்க, மாநில அரசு தான் உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை நடத்துகிறது. தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் உள்ள நகராட்சியில் எத்தனைக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கும்? அதாவது நகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு? அதுதான் கேள்வி. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1,00,000 மக்கள் தொகை கொண்ட பகுதி தான் நகராட்சி என்று அழைக்கப்படுகிறது. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஆப்ஷனில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908ஆம் ஆண்டு. இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகளை எந்த நாட்டிலிருந்து பெற்றது? இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகளை எந்த நாடுன்னு பாருங்க, அயர்லாந்திலிருந்து பெற்றது. கீழ்கண்டவற்றில் வரி என்ற சொல்லின் பொருள் யாது? வரி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, வரி என்ற சொல்லின் பொருள் மதிப்பீடு என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட், அதாவது வாலாஜாபேட்டை நகராட்சி ஆகும். தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது கீழ்கண்டவற்றுள் எது? தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் என்பதுதான் பொது குறிக்கோளாக இருந்தது. 1855இல் சட்டம் உருவாக்கப்பட்டு எந்த தனி மண்டலம் மூலம் சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டது. 1855இல் சட்டத்தின் மூலம் எந்த ஒரு தனி மண்டலமா சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகள் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டது? அந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தல் பர்கானா என்பது சரியான விடையாகும். வரி விதிப்பு முறை பின்வரும் எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது? வரி விதிப்பு முறை எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது? வரி விதிப்பு முறை பார்த்தீங்கன்னா மக்களின் நலன் என்ற கருத்தை தான் மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. கிராம ஊராட்சியின் வருவாய்களில் தவறானது எது? இதுல அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல தவறானது குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, கடைகள் மீதான வரி, இதெல்லாம் கிராம ஊராட்சியில் வரும். பொழுதுபோக்கு வரி தவறான ஒன்றாகும். தேசிய ஊராட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய ஊராட்சி தினம் அனுசரிக்கப்படும் நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 அன்று அனுசரிக்கப்படுகிறது. வரி முறையை வடிவமைப்பில் முதன்மையானது எது? ஒரு வரி முறையை வடிவமைப்பதில் முதன்மையாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் என்பது ஆகும். கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? ஆப்ஷன்ல பாருங்க, பஞ்சாப் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிரா பாலகங்காதர திலகர், வங்காளம் பிபின் சந்திரபால். இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான இணையாகும். எந்த ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது? அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம்? ஆப்ஷன்ல பாருங்க, 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி தான் பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்துள்ளது. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்த டூடு மியான் மறைந்த ஆண்டு எந்த ஆண்டு?
நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்த டூடுமியான் இறந்த ஆண்டு ஆப்ஷன்ல 1862ஆம் ஆண்டு. ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது எந்த வரி என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம் கிடைக்கிறப்ப வரி செலுத்துவார், அது வசதி வரி என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி எந்த கிளர்ச்சி? ஆங்கிலேய ஆட்சி நிலப்பிரபுக்களுக்கு எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வகாபி கிளர்ச்சி என்பது சரியான ஒன்று. மாநகராட்சியின் தலைவர் என்னவென அழைக்கப்படுகிறார்? மாநகராட்சியின் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல மேயர் என்று அழைக்கப்படுகிறார். வங்க பிரிவினை எந்த ஆண்டு நிகழ்ந்தது? வங்க பிரிவினை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமை ஏற்று இருந்தவர் யார்? வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமையேற்று இருந்தவர் ஆப்ஷன்ல மீர் ஜாஃபர் ஆவார். எத்தனை முக்கிய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் உள்ளன? ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் தெரிஞ்சதுதான். 4 வரி விகிதங்கள் உள்ளன. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன்ல 1757ஆம் ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி என்பவர் தான் முதல் தலைவராக இருந்தார். கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது எந்த துறை? கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது ஆப்ஷன்ல தொழில்துறையாகும். வட்டிக்கு பணம் வாங்குபவருக்கு எதிரான கலவரங்கள் எந்த இடத்தில் வெடித்தது? ஆப்ஷன்ல பாருங்க, வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் எந்த இடத்தில் வெடித்ததுன்னா பூனாவில் வெடித்தது. இண்டிகோ கிளர்ச்சி எந்த மாநிலத்தில் துவங்கியது? இண்டிகோ கிளர்ச்சி எந்த மாநிலத்தில் துவங்கியது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் துவங்கியது என்பது சரியான விடை. வரி ஏய்ப்பு அபராதங்களில் எத்தனை ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதிக அளவும் அபராதமும் அடங்கும்? வரி ஏய்ப்பு அபராதங்கள்ல எத்தனை ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அதிக அளவு அபராதமும் அடங்கும்? எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். 1916ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு எங்கு நிகழ்ந்தது? 1916ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு நிகழ்ந்த இடம் ஆப்ஷன்ல லக்னோ என்பது சரியான விடை. சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் ஆப்ஷன்ல வ.உ. சிதம்பரனார் ஆவார். உள்ளாட்சி அரசாங்கத்தின் பணிகளாவன கீழ்கண்டவற்றுள் எது? ஒரு உள்ளாட்சி அரசாங்கத்தின் பணிகள் என்னென்ன? சாலை பழுது சரி செய்தல், குளங்களை உருவாக்குதல், பூங்காக்களை அமைத்தல், தேர்தல்களை நடத்துதல். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், தேர்தல் வராது. சாலை பழுது, குளங்களை உருவாக்குதல், பூங்காக்களை அமைத்தல், இது 3 உள்ளாட்சி அரசாங்கத்தின் பணிகளாகும். கீழ்கண்டவற்றுள் எது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகளுள் அல்லாதவை? கீழ்கண்டவற்றுள் எது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின், இதில் மாநகராட்சி, நகராட்சி, நகரயங்கள், பேரூராட்சி, பாளைய வாரியங்கள் இதெல்லாம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் வரும். மாவட்டம் என்பது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வராத ஒன்று. கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரி? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆயத்தீர்வை வரி என்பது மறைமுக வரியாகும். வங்க பிரிவினைக்கான நோக்கமாக வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது எது? ஆப்ஷன்ல பாருங்க, வங்க பிரிவினைக்கான நோக்கமாக வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதுதான் முக்கிய நோக்கமாக இருந்தது. உள்ளாட்சி அரசாங்கத்தின் அங்கம் அல்லாதது கீழ்கண்டவற்றுள் எது? உள்ளாட்சி அரசாங்கத்தின் அங்கம் அல்லாதது
பார்த்தீங்கன்னா மாநிலம் என்பது உள்ளாட்சி அரசாங்கத்தின் அங்கம் கிடையாது. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885ஆம் ஆண்டாகும். கீழ்காணும் எந்த வரி உள்ளாட்சி அரசாங்கத்தால் விதிக்கப்படுவதில்லை? இதில் சொத்து வரி, குடிநீர் வரி, தொழில் வரி எல்லாம் வரும். சரக்கு மற்றும் சேவை வரி உள்ளாட்சி அரசாங்கத்தால் விதிக்கப்படுவதில்லை. நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார்? இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா ஆவார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு எந்த சோழ அரசரின் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி எடுத்துரைக்கிறது? உத்தரமேரூர் கல்வெட்டு இதுல எந்த சோழ அரசரின் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி எடுத்துரைக்கிறது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழனாவார். 1857இல் பெரும் கழகம் நடைபெற்ற மையங்களுள் தவறானது எது? பெரும் கழகம் நடைபெற்ற மையங்களில் தவறானதுல பார்த்தீங்கன்னா மும்பை என்பது தவறான இடமாகும். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் போது மாகாண தலைநகரமாக இல்லாதது கீழ்கண்டவற்றுள் எது? ஆங்கிலேய ஆட்சியின் போது மாகாண தலைநகரமாக இல்லாதது பார்த்தீங்கன்னா டெல்லி மாகாண தலைநகரம் கிடையாது. 1824ஆம் ஆண்டு கல்கத்தா அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியே எந்த நாட்டுக்கு செல்ல மறுத்தனர்? 1824ஆம் ஆண்டு கல்கத்தா அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் எங்க செல்ல மறுத்தனர்னு பார்த்தீங்கன்னா பர்மா செல்ல மறுத்தனர். 1882ஆம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தவும் அதனை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுத்தவர் யார்? அவர்தான் தந்தைனே போற்றப்படுவார், உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு ஆவார். மீர் ஜாபர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்திய தொகை எவ்வளவு? மீர் ஜாபர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்திய தொகை ஆப்ஷன்ல 2,25,00,000 ஆகும். இரட்டை ஆட்சி முறை மூலமாக கீழ்காணும் எந்த நிர்வாகத்துறை ஆளுநர் வசம் கொண்டிருக்கவில்லை? இரட்டை ஆட்சி முறை மூலமாக கீழ்காணும் எந்த நிர்வாகத்துறை ஆளுநர் வசம் கிடையாது? பார்த்தீங்கன்னா கல்வித்துறை ஆளுநர் வசம் இல்லாமல் இருந்தது. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும் என்று கூறியவர் யார்? வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகை என்று கூறியவர் செலிக்மேன் ஆவார். தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் வேண்டும் என்று வலியுறுத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள். அரசாங்க ஆவணங்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரி எந்த வரி? அரசாங்க ஆவணங்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரி எந்த வரின்னு பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள் வரியாகும். 1960 வாக்கில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் எத்தனை சதவீத இந்திய மக்கள் அமைப்புகளுக்குள் எத்தனை சதவீத இந்திய மக்கள் கொண்டு வரப்பட்டனர்? பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குள் எத்தனை சதவீத இந்திய மக்கள்னு பார்த்தீங்கன்னா 90% இந்திய மக்கள் கொண்டு வரப்பட்டனர். வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரித்தால் அவ்வரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரித்தால் அந்த வரி பார்த்தீங்கன்னா வளர்வீத வரி என்று அழைக்கப்படுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 243B படி கிராம மற்றும் ஒன்றிய பஞ்சாயத்து எல்லைகளை தீர்மானிப்பவர் யார்? இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 243B படி கிராம மற்றும் ஒன்றிய பஞ்சாயத்து எல்லைகளை தீர்மானிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் ஆவார். வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் அது என்ன பணம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பணமாகும். கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளை பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளுக்குள்ளும் தரும்படி கீழ்காணும் எந்த அட்டவணை இந்திய அரசமைப்பில் இணைக்கப்பட்டது? கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளை பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளுக்குள்ளும் தரும்படி கீழ்காணும் எந்த அட்டவணை? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணையாகும். சுத்தமான பண செயல்பாடு ஆபரேஷன் ஆஃப் மணி எப்போது தொடங்கப்பட்டது? சுத்தமான பண செயல்பாடு எப்போது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ல ஜனவரி 31, 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது.
ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2016 ஆண்டாகும். கருப்பு பணத்திற்கு இதுலயே வந்துருச்சு. எது ஒரு முக்கிய ஆதாரமாகும்? கருப்பு பணத்திற்கு முக்கிய ஆதாரம் பார்த்தீங்கன்னா கடத்தல் என்பது சரியான விடை. ஒரு பகுதி அல்லது கிராமம், சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு பகுதி அல்லது கிராமம், சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் யார்? ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குரு அர்ஜன் சிங் ஆவார். வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்தவர் யார்? வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்தவர். ஆன்சர் அக்பர் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம் எது? நம்ம கூட்டத்தொடர் 3 தான் நடக்கும். இதில் மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை என்பது சரி. சூர் வம்சத்தைச் சேர்ந்த யார் 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? சூர் வம்சத்தை சார்ந்தவர் 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர் வம்சத்தை சார்ந்த ஹெமு ஆவார். தேசிய வருவாய் என்னும் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வருவாய் என்னும் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் சைமன் குஸ்னெட்ஸ் என்பது சரியான விடை. ஹுமாயூன் எங்கே உள்ள தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து மரணத்தை தழுவினார்? அந்த நூலகம் உள்ள இடம் எது? ஹுமாயூன் எங்கே உள்ள தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து மரணத்தை தழுவினார்? அது எங்கே உள்ள நூலகம்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள நூலகம். ஷாஜஹான் என்பதன் பொருள் என்ன? ஷாஜஹான் என்பதன் பொருள் ஆப்ஷன்ல உலகத்தின் அரசர் என பொருள்படும். மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? மக்களவையோ மாநிலங்களவையோ நடத்த கூட்டத்தொடர்களை நடத்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம், அதாவது எவ்வளவு எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அக்பர் காலத்தில் ஜெய்ப்பூரை சார்ந்த ராஜா மான்சிங் என்பவர் எந்த பகுதியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்? அக்பர் காலத்தில் ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் என்பவர் எந்த பகுதியின் ஆளுநர்னு பார்த்தீங்கன்னா காபூலின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். எந்த ஆண்டு ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மைந்தர்களுள் வாரிசு உரிமை போர் வெடித்தது? அது எந்த ஆண்டு? ஷாஜகான் நோய்வாய்ப்படுவார், அதை தொடர்ந்து 4 மைந்தர்கள், அவங்க மைந்தர்கள் 4 பேருக்கும் வாரிசு உரிமை போர் வெடித்தது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1657 ஆண்டு. மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி யார்? ராணி அந்த ராணியின் பெயர் என்ன? பாபர் தோற்கடிப்பார், அவங்க பெயர் என்ன? மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி யாரை பாபர் தோற்கடித்தார்? அந்த ராணியின் பெயர் பார்த்தீங்கன்னா துர்காவதி என்பது சரி. ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன என்பது கீழ்கண்டவற்றில் யாருடைய கூற்றாகும்? ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை இதில் பயன்படுத்துகின்றன வராது. ஆப்ஷன்ல ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் என்பது சரியான விடை. பாபர் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? பாபர் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்னு பார்த்தீங்கன்னா 1530 ஆண்டு. ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட முகலாய அரசர் யார்? ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட முகலாய அரசர்
ஆப்ஷன்ல அவுரங்கசீப் என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் எந்த குழுக்கள் மற்றும் அவற்றின் உறுப்பினர்களின் உரிமைகளின் பாதுகாவலராக சபாநாயகர் செயல்படுகிறார்? எந்தெந்த குழுவுக்கு சபாநாயகர் பாதுகாவலராக விளங்குகிறார்? ஆப்ஷன்ல கலந்தாய்வு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு. ஆன்சர் 3 குழுக்களுக்குமே பார்த்தீங்கன்னா சபாநாயகர் பாதுகாவலராக செயல்படுகிறார். அக்பர் ராணா பிரதாப்பை கால்டிகாட் போரில் வெற்றி கொண்ட ஆண்டு எந்த ஆண்டு? அக்பர் ராணா பிரதாப்பை கால்டிகாட் போர்க்களத்தில் தோற்கடிப்பாடு. அது எந்த ஆண்டு? கால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1576ஆம் ஆண்டு. முகலாய நிர்வாகத்தில் யார் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்? முகலாய நிர்வாகத்தில் யார் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியது? ஆப்ஷன்ல சதா உஸ் சுதூர் என்பவர் தான் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு ஆண்டுல ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி என்று அழைக்கப்படுகிறது. யாருக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் பாபர் வெற்றி பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் பாபர் வெற்றி பெற்ற ஆண்டு 1528ஆம் ஆண்டு. மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் ஆப்ஷன்ல அக்பர் என்பது சரியான விடை. சபாநாயகர் பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் என்ற கூற்றை கூறியவர் யார்? சபாநாயகர் பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். 1605இல் இயற்கை எய்திய அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது? அக்பரோட உடல் எங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது? அந்த இடம் பார்த்தீங்கன்னா சிக்கந்தாரா என்ற இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மொத்த தேசிய உற்பத்தியில் எத்தனை வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் உள்ளன? மொத்த தேசிய உற்பத்தியில் எத்தனை வகையான முடிவடைந்த பொருள்கள் மற்றும் பணிகள் உள்ளன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 5 என்பது சரியான விடை. 5 வகையான பணிகள் மற்றும் பொருள்கள் உள்ளன. இந்தியாவில் முகலாய வம்சத்தின் ஆட்சியை எதை தலைநகராக கொண்டு துவங்கியது? எந்த பகுதியை தலைநகராக கொண்டு துவங்கியது? முகலாய வம்சத்தின் ஆட்சி எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எது? நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தி மற்றும் ஆங்கிலம் இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு பார்த்தீங்கன்னா 120 ஆகும். எந்த ஆண்டு நடைபெற்ற போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? அது எந்த ஆண்டு நடைபெற்ற போர்? ஆப்ஷன்ல 1526ஆம் ஆண்டு நடைபெற்ற போராகும். ஒரு ஆண்டின் பொருளாதாரத்தின் நிகர உற்பத்தியின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு ஆண்டின் பொருளாதாரத்தின் நிகர உற்பத்தியின் மதிப்பு பார்த்தீங்கன்னா நிகர தேசிய உற்பத்தி, நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்று அழைக்கப்படுகிறது. பாபர் எந்த வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார்? அப்போ அவருடைய வயது என்ன? பாபருக்கு அப்போ வயது பார்த்தீங்கன்னா 12 ஆகும். ஜஹாங்கீர் என்பதன் பொருள் என்ன? ஜஹாங்கீர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர் என பொருள்படும். நாட்டின் எந்த செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது? ஒரு நாட்டின் எந்த செயலை? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் பொருளாதார செயலை தான் தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. முகலாய பேரரசு 1526ஆம் ஆண்டு பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது? 1526 பானிபட் போர் பாபர் வெர்சஸ் யாருக்கு இடையே நடந்தது?
ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த பின் தான் முகலாய பேரரசு நிறுவப்பட்டது. தணிக்கை அறிக்கை கணக்குகளையும் பொதுத்துறை நிறுவன கணக்குகளையும் அவ்வப்போது ஆய்வு செய்வதற்காக உள்ள குழு எந்த குழு? தணிக்கை அறிக்கை கணக்குகளையும் பொதுத்துறை நிறுவன கணக்குகளையும் அவ்வப்போது ஆய்வு செய்வதற்காக உள்ள குழு. ஆப்ஷனில் பாருங்க, பொதுத்துறை நிறுவனங்களின் குழு என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை துறையாக கருதப்படுகிறது? கீழ்கண்டவற்றில் எந்த துறை முதன்மை துறையாக கருதப்படுகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா விவசாயம்தான் முதன்மை துறையாக கருதப்படுகிறது. வெடிமருந்து முதலில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு எந்த நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது? வெடிமருந்து முதலில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு எந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது. நிலைக்குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கேற்ப எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? நிலைக்குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கேற்ப எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிலைக்குழுக்கள் அவற்றின் பணிகளின் தன்மைக்கேற்ப 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒரு தனிநபரின் ஆண்டு சராசரி வருமானம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஒரு தனிநபரின் ஆண்டு சராசரி வருமானம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தலைவீத வருமானம் என்று குறிப்பிடப்படுகிறது. 1527ஆம் ஆண்டு நடைபெற்ற கான்வா போர் பாபருக்கும் யாருக்கும் இடையே நடந்தது? கான்வா போர் 1527 நடந்தது. பாபருக்கும் அவருக்கு எதிராக போரிட்டவர் ராணா சங்காவிற்கும் இடையே நடைபெற்றது. கீழ்கண்டவற்றுள் பழங்குடி இன பகுதிகளை நிர்வகித்தல் கூறும் அட்டவணை எந்த அட்டவணை? கீழ்கண்டவற்றுள் பழங்குடி இன பகுதிகளை நிர்வகித்தல் கூறும் அட்டவணை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 6ஆம் அட்டவணையாகும். தேசிய வருவாய் பற்றிய புள்ளி விவரத்தை பயன்படுத்துபவர்கள் கீழ்கண்டவர்களில் யார்? தேசிய வருவாய் பற்றிய புள்ளி விவரத்தை பயன்படுத்துபவர்கள் கீழ்கண்டவர்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் அரசு பொருளாதார திட்டமிடுபவர்கள், வியாபாரிகள் மற்றும் IMF இவர்கள் அனைவரும் என்பது சரியான விடை. ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர் எந்த போர்? ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர் எந்த போர்னு பார்த்தீங்கன்னா காக்ரா போராகும். பின் வருவனவற்றுள் அரசமைப்பு 2ஆம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருப்பது எது? அரசமைப்பின் 2ஆம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருப்பது எது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், சபாநாயகர், நீதிபதிகள் போன்றோருக்கு ஊதியம், படிகள், சிறப்பு சலுகைகள் நிர்ணயிப்பது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது 2ஆம் அட்டவணை. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. ஹுமாயூன் எந்த ஆண்டு தௌரா என்னும் இடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்து பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை முற்றுகையிட்டார்? அது எந்த ஆண்டு? ஹுமாயூன் எந்த ஆண்டு தௌரா என்னும் இடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்து பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை முற்றுகையிட்டார்? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1532ஆம் ஆண்டு. கீழ்கண்டவைகளில் எது வெளிநாட்டு வாணிபமாக கருதப்படுகிறது? வெளிநாட்டு வாணிபம்னு எதை நம்ம சொல்லுவோம்? ஏற்றுமதி, இறக்குமதி மூலம் கிடைக்கும் வருமானம், வெளிநாட்டு கடன்கள், வெளிநாட்டு மூலதன வருமானம் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாணிபமாக கருதப்படுகிறது. அரசமைப்பு திருத்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு உறுப்பு எந்த உறுப்பு? ஒரு அரசமைப்பு திருத்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 368 ஆகும். தில்லியில் தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார்? தில்லியில் தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் ஹுமாயூன் என்பது சரி. கீழ்கண்டவைகளில் எது மூலதன துறையை சார்ந்தது அல்ல? மூலதன துறையை சார்ந்தது எது கிடையாது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா காப்பீடு நிறுவனம், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் இதெல்லாம் மூலதன துறையை சார்ந்தது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி என்பது மூலதன துறையை சார்ந்தது கிடையாது. சவுசா போரை தொடர்ந்து ஹுமாயூன் ஷெர்ஷா இடையேயான இறுதி மோதல் எங்கே நடைபெற்றது? சவுசா போரை தொடர்ந்து ஹுமாயூன் ஷெர்ஷா இடையேயான இறுதி மோதல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கன்னூசியில் நடைபெற்றது. பின் வருவனவற்றுள் மத்திய அரசு சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ள துறைகள் எவை? இந்த துறைகள்ல எல்லாம் மத்திய அரசு சட்டம் இயற்றலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, நாணயம், தகவல் தொடர்பு, நீர்ப்பாசனம், இந்த 4 துறைகளிலுமே சட்டம் இயற்ற முடியும் மத்திய அரசு. ஜஹாங்கீர் மற்றும் யார் அமைத்த சாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவையாகும். ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் அமைத்த சாலிமர் தோட்டங்கள் தான் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவையாக உள்ளன. மாபெரும் சைவ புலவரான குமரகுருபரர் எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் காசி சென்று வந்ததாக கூறப்படுகிறது? மாபெரும் சைவ புலவரான குமரகுருபரர் எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் காசி சென்று வந்ததாக கருதப்படுகிறது? அது பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில். தேசிய வருவாய் கணக்கீடுகள் செய்வதில் சமூக கணக்கீடுகளாக கீழ்கண்டவற்றுள் எதன் பரிமாற்றங்கள் பதியப்படுகிறது? தேசிய வருவாய் கணக்கீடுகள் செய்வதில் சமூக கணக்கீடுகளாக கீழ்கண்டவற்றில் எதன் பரிமாற்றங்கள்? நிறுவனங்களின் பரிமாற்றங்கள், குடும்பங்களின் பரிமாற்றங்கள், அரசு அமைப்புகளின் பரிமாற்றங்கள். இவை அனைத்தின் பரிமாற்றங்களும் என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. கல்கனார் காஷ்மீரின் முழுமையான வரலாறு குறித்து எழுதிய நூல் எந்த நூல்? கல்கனார் காஷ்மீரின் முழுமையான வரலாறு குறித்து எழுதிய நூல் ஆப்ஷன்ல ராஜ வலிபதகா என்ற நூலாகும். மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் எந்த அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளன? மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் எந்த அட்டவணை? ஆப்ஷன்ல பாருங்க 7வது அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளன. யாருடைய மேற்பார்வையில் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? யாருடைய மேற்பார்வையில் மகாபாரதம் பாரசீக மொழின்னு பார்த்தீங்கன்னா அபுல் பெய்சி மேற்பார்வையில் என்பது சரி. கீழ்கண்டவைகளில் எது தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படுவது இல்லை? தேசிய வருமானத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூதாட்டம், மதுக்கடத்தல், சட்டவிரோத மது தயாரித்தல், இவை அனைத்துமே தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படுவதில்லை. அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி விளக்கும் ஆலம்கீர் நாமா எனும் நூலை இயற்றியவர் யார்? அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி விளக்கும் ஆலம்கீர் நாமா என்ற நூலை இயற்றியவர் முகமது காசிம் என்பது சரியான விடை. இதில் 2 தடவை வந்துருச்சு. முகமது காசிம் என்பது சரியான விடையாகும். தேசிய வருவாய் பகுப்பாய்வின் மூலம் கீழ்கண்டவற்றுள் எதை அறிய முடியும்? தேசிய வருவாய் பகுப்பாய்வின் மூலம் கீழ்கண்டவற்றில் எதை அறிய முடியும்? இதில் நடப்பு கணக்கு பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, ஜிடிபி விகிதம், இவை அனைத்தையும் தேசிய வருவாய் பகுப்பாய்வின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். பல மெல்லிசை பாடல்களை இயற்றிய குவாலியரை சேர்ந்த தான்சேன் ஏனைய 35 இசைக்கலைஞர்களோடு யாரால் ஆதரிக்கப்பட்டார்? தான்சேன் ஏனைய 35 இசைக்கலைஞர்களை ஆதரித்தவர் ஆப்ஷன்ல அக்பர் என்பது சரியான விடை. யாருடைய காலத்தில் லாகூரில் பாதுஷாஹி மசூதி கட்டப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க அவுரங்கசீப் காலத்துல தான் லாகூரில் பாதுஷாஹி மசூதி கட்டப்பட்டது. கீழே உள்ள ஆட்சியாளர்கள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லை? இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க அக்பரின் சமகாலத்தவர் யார் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி கிடையாது. இதுல எலிசபெத், ஷேக்ஸ்பியர், பிரான்சின் 4ஆம் ஹென்றி இவங்கெல்லாம் அக்பரின் சமகாலத்தவர் ஆவார்கள். நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை எந்த நிலை? ஒரு முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 3வது வாசிப்பு தான் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலையாகும். தஜி கனிலகந்தி என்னும் வானியல் ஆய்வு நூலை படைத்த நீலகண்டர் யாருடைய வானியல் அறிஞராக திகழ்ந்தார்? தஜி கனிலகந்தி என்ற வானிலை நூலை படைத்த நீலகண்டர் யாருடைய வானியல் அறிஞர்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அக்பரின் வானியல் அறிஞராக திகழ்ந்தார். ஜிடிபியில் துறைகளின் பங்கை மதிப்பிடுவதற்கு ஒரு நாட்டின் பொருளாதாரம் எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகிறது? ஜிடிபியில் துறைகளின் பங்கை மதிப்பிடுவதற்கு ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 3 துறைகளாக பிரிக்கப்படுகிறது. முகலாய பேரரசிலும் தக்கான அரசுகளிலும் எந்த மொழி நிர்வாக மொழியாக இருந்தது? முகலாய பேரரசு, தக்கான அரசு, இதுல எந்த மொழி நிர்வாக மொழியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாரசீக மொழி தான் நிர்வாக மொழியாக இருந்தது. பின்வருவனவற்றுள் மாநில அரசு சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ள துறைகள் யாவை? ஒரு மாநில அரசு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
காவலில் பண்ண முடியும், விவசாயத்துக்கு பண்ண முடியும். தகவல் தொடர்பு, நாணயம் இதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு வரும். ஆப்ஷனில் 1, 2 துறைகள், அதாவது காவல், விவசாயத்திற்கு மற்றும் மாநில அரசு சட்டம் இயற்ற முடியும். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார்? கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் ஆவார். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? மூலதன லாபம் தேசிய வருவாய் கணக்கீட்டில் சேர்க்கப்படுவதில்லை. விவசாயிகள் விற்பனை செய்யாமல் தங்களுக்கென ஒதுக்கிய உற்பத்திகள் வருமானத்தில் சேர்க்கப்படுவதில்லை. இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரி. மூலதன லாபம் தேசிய வருவாய் கணக்கீட்டில் சேர்க்கப்படுவதில்லை. விவசாயிகள் விற்பனை செய்யாமல் தங்களுக்கென ஒதுக்கிய உற்பத்திகள் வருமானத்தில் சேர்க்கப்படுவதில்லை. டேனியர்கள் ஆதரவின் கீழ் முதல் லூத்தரன் மத பரப்பாளர்கள் எந்த ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்தனர்? டேனியர்கள் ஆதரவின் கீழ் முதல் லூத்தரன் மத பரப்பாளர்கள் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1706ஆம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்தனர். 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலும் எந்த வகை திருத்தத்தின் மூலம் திருத்தப்படும்? 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலும் எந்த வகை திருத்தத்தின் மூலம் திருத்தப்படும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பான்மை அப்படின்னு 3 இது இருக்கு. இதில் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் பெறுதல் மூலம் 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலும் திருத்த செய்ய முடியும். வியாசரால் பிரபலப்படுத்தப்பட்ட தசுருதா இயக்கம் எப்பகுதியை சார்ந்த பக்தி இயக்கம்? வியாசரால் பிரபலப்படுத்தப்பட்ட தசுருதா இயக்கம் எப்பகுதியை சேர்ந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதியை சேர்ந்த ஒரு பக்தி இயக்கமாகும். கீழ்கண்டவற்றுள் எது தேசிய வருவாயில் சேர்க்கப்படுவதில்லை? அப்படி ஆப்ஷனில் பாருங்க. தேசிய வருவாயில் ஓய்வூதியம், வேலையின்மைக்கான உதவித்தொகை, அரசு மானியங்கள் இவை அனைத்துமே சேர்க்கப்படுவதில்லை. முகலாயர் காலத்தில் பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு என்னவென அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின? முகலாயர்கள் பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு என்னவென அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உண்டி என்ற கடன் பத்திரங்கள் உதவின. விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுவின் வகைகளாகும்? விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுவின் வகைன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக குழுக்களின் வகைகளாகும். முகலாயர் காலத்தில் ராபி, காரிப் ஆகிய 2 வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை எந்த நூல் பட்டியலிடுகிறது? ரபி, காரிப் ஆகிய 2 வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகள் எந்த நூலில் பட்டியலிடப்படுகிறது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐனி அக்பரி என்ற நூலில் பட்டியலிடப்படுகிறது. கீழ்காணும் எந்த புள்ளி விவரங்களை தேசிய வருவாய் கணக்கீடு அளிக்கின்றது? எந்த புள்ளி விவரங்கள்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் மொத்த வருமானம், ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தி, ஒரு நாட்டின் மொத்த சேமிப்பு, ஒரு நாட்டின் மொத்த நுகர்ச்சியின் அளவு, இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய் கணக்கீடு அளிக்கிறது. சிவாஜியின் மகன் சாம்பாஜி எந்த ஆண்டு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்? சிவாஜியின் மகன் சாம்பாஜி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1689ஆம் ஆண்டு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். கீழ்காணும் எந்த முறை சரக்கு முறை என்று அழைக்கப்படுகிறது? எந்த முறைன்னு பாருங்க. உற்பத்தி முறைதான் சரக்கு முறை என்று அழைக்கப்படுகிறது. மேவாரின் புதிய ராணாவாக ராணா ஜெய்சிங் பதவி ஏற்ற ஆண்டு எந்த ஆண்டு? மேவாரின் புதிய ராணாவாக ராணா ஜெய்சிங் பதவியேற்ற ஆண்டு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1681ஆம் ஆண்டாகும். ஜிடிபி செலவு கூட்டு முறையில் கணக்கில் கொள்ள முடியாது எது? கீழ்கண்டவற்றில் எது? ஜிடிபி செலவு கூட்டு முறையில் கணக்கில் கொள்ள முடியாதது கீழ்கண்டவற்றில் எது கணக்கில் கொள்ள முடியாது? ஆப்ஷன்ல மக்களின் சம்பளம் என்பதை கணக்கில் கொள்ள முடியாது. அவுரங்கசீப் ஆட்சியின் தொடக்கத்தில் அவரின் தலைநகராக இருந்தது எது? அவுரங்கசீப் ஆட்சியின் தொடக்கத்தில் அவரின் தலைநகராக இருந்தது ஷாஜகானாபாத் என்பது சரியான விடை. தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது என்ன? தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது ஆப்ஷன்ல செலவிடக்கூடிய வருமானம் என்பது சரி.
அவுரங்கசீப் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அவுரங்கசீப்பால் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஷாஜகான் அரண்மனை கைதியாகவே இருந்து எப்போது மரணம் அடைந்தார்? ஷாஜகான மகன் அவுரங்கசீப் வீட்டு சிறையில் அடைச்சிருவாரு. அவர் 10 ஆண்டுகள் அந்த சிறையிலையும் காலத்தை கழிப்பாரு. 1666 ஜனவரியில் ஷாஜகான் மரணமடைந்தார். தனிநபர் வருமானம் என்பது என்னவாக இருக்கலாம்? தனிநபர் வருமானம் என்னவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வட்டியாகவோ வாரமாகவோ கூலியாகவோ இருக்கலாம் என்பது சரியான விடை. பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசரான ஷாஜகான் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசன் ஷாஜகான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் என்பது சரி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் வணிக நிறுவனத்தை அமைத்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் வணிக நிறுவனத்தை அமைத்த ஆண்டு 1612ஆம் ஆண்டாகும். டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை அமைத்த ஆண்டு 1620ஆம் ஆண்டாகும். ஷாஜகான் ஆட்சியின் தொடக்கத்தில் தெற்கு பிராந்தியங்களின் ஆளுநராக இருந்தவர் யார்? ஷாஜகான் ஆட்சியின் தொடக்கத்தில் தெற்கு பிராந்தியங்களின் ஆளுநராக இருந்தவர் ஆப்ஷன்ல கான் ஜஹான் என்பவர் தான் தெற்கு பிராந்தியங்களின் ஆளுநராக இருந்தார். அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டிய அக்பர் காலத்து வரலாற்று அறிஞர் யார்? அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டிய அக்பர் காலத்து வரலாற்று அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதானி என்பவர் ஆவார். தொடக்கத்தில் அக்பரின் தலைநகராக இருந்தது எது? தொடக்கத்தில் அக்பரின் தலைநகராக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஆக்ரா என்பது சரி. இது உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஃபார் ஆல்.